ஆடி மாசம் நீங்க கோல்டு வாங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து 10 நிமிஷம் போனீங்கனாலே வந்துடும். சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வீடு கட்டி குடியேறதா இருந்தாலும் பக்காவான சூட்டபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இது 2 ரோடு கொடுத்துருக்காங்க. போறதுக்கு ஒண்ணு, வரத்துக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபேஸ் 2 லான்ச் பண்ணதுனால எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. முக்கியமா கமர்ஷியல் பிளாட்ஸ் நிறைய இருக்குது. இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். 960 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழாம்பாக்கம் வெறும் 5 நிமிஷம் தாங்க. உங்களுக்கு இங்க இருந்து GST டு காஞ்சிபுரம் போற ஹைவேல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். ப்ராப்பர்ட்டிக்கு 2 ஆக்சஸ் இருக்குது. ஒண்ணு நீங்க படப்ப வழியா வரலாம், 2 இந்த ஊரப்பாக்கம் வழியா வரலாம். இந்த இடத்த ஒட்டின மாதிரி நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி போட்டு இருந்தாலும் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. இந்த வண்டிங்க போற சத்தம், அந்த பொல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஒரு 15-20 வீடு வந்து கட்டி குடியிருக்காங்க மக்கள். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ஒரு வீடு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி நீங்க கட்டிக்கிட்டு பேங்க் லோன் போனோம்னா 80 to 90% இவங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. இன்னைக்கு எங்க இந்த வீடியோ பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் தான் வந்திருக்க மக்களே. உள்ளது வெறும் 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கனாலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்க யார் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸ். இவங்க வந்து NCR ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணிருந்தாங்க. இதுல ஃபேஸ் 1 முடிஞ்சு ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 9 ஏக்கர்ல 160 பிளாட் போட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ஒரு வீடு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி நீங்க கட்டி இந்த இடத்துல மெயின் ஹைலைட்டே வந்து இந்த வண்டிங்க போற சத்தம், அந்த பொல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிரீனிஷா தான் இருக்கும். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய மரம், செடி இது மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு 15-20 வீடு வந்து கட்டி குடியிருக்காங்க மக்கள். இந்த அளவுக்கு ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவா மாறி இருக்குதுங்க இந்த இடத்துல. இந்த இடத்த ஒட்டின மாதிரி நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி போட்டு இருந்தாலும் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஏரியால ப்ராப்பர்ட்டி அமைதியான இடத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த ஆடி மாசம் ஆஃபரா புக் பண்ற எல்லாருக்கும் 8 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க மக்களே. அந்த சைட்டோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா, நீங்க சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வீடு கட்டி குடியேறதா இருந்தாலும் பக்காவான சூட்டபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இது இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இங்க இருந்து வெறும் 5 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பக்கத்துல கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து 10 நிமிஷம் போனீங்கனாலே வந்துடும். GST டு காஞ்சிபுரம் போற ஹைவேல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். ப்ராப்பர்ட்டிக்கு 2 ஆக்சஸ் இருக்குது. ஒண்ணு நீங்க படப்ப வழியா வரலாம், 2 இந்த ஊரப்பாக்கம் வழியா வரலாங்க. 2 ஆக்சஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல எப்படிப்பட்ட அமெனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்ச் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துக்கு 2 ரோடு கொடுத்திருக்காங்க. போறதுக்கு ஒண்ணு, வரத்துக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துல குடி வரல அப்படின்றதுனால ஒரு கேட்டை மூடி வச்சுட்டு இன்னொரு கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்காங்க. EB கனெக்ஷன் ஆல்ரெடி வந்துச்சு. 15-20 வீடு வந்து உள்ள இருக்குது. அப்ப EB கனெக்ஷன் வராம இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம 50 அடி ரோடு போட்டிருக்காங்க, 30 அடி ரோடு போட்டிருக்காங்க, 24 ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க. இது எல்லாமே பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. ஒரு பெரிய பார்க் ஒன்று கொடுத்திருக்காங்க. அவனி ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் கிரீனிஷா தாங்க இருக்கும். காத்து வசதி சூப்பரா இருக்கும். இந்த பொல்யூஷனே இருக்காது. சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இங்க சூப்பரா வாழலாம். இந்த இடத்த சுத்தி எப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க இருந்து வண்டலூர் போயிட்டீங்கனாலே கிரசன்ட் காலேஜ் இருக்குது, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, VIT காலேஜ் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் பொறுத்தவரைக்கும் பஞ்சமே கிடையாதுங்க. இந்த இடத்துக்கு CMD ரெரா அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க பேங்க் லோன் போனோம்னா 80 to 90% இவங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சொல்லுப்பா அப்படின்றீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு சொல்லிடுறேங்க. இந்த சரௌண்டிங் சுத்தி பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் 6500 ரூபாய் போயிட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு ஃபேஸ் 2 லான்ச் பண்ணதுனால எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. முக்கியமா கமர்ஷியல் பிளாட்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்க வந்து புக் பண்ண முடியும். இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும்னா அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட் எங்க இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணி புக் பண்ணுங்க.